ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மே மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மே மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலவரம் என்ன, கிரக பயிற்சி என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். முதல்ல பாருங்கள், மேஷத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. மிதுனத்தில் குரு ஜென்ம குருவாக இருக்கார் மிதுன ராசி அன்பர்களுக்கு. சிம்மத்தில் கேது இருக்கார். கும்பத்தில் ராகு இருக்கார். மீனத்தில் சனி ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லலாம். கிரக பெயர்ச்சி மே மாதம் 11ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் மீனத்துலேருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக்கி போகிறாரு. மே மாதம் 14ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக்கி போகிறார். அதே மாதிரி மே மாதம் 14ஆம் தேதி புதன் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மே மாதம் 15ஆம் தேதி சூரியன் மேஷம் டு ரிஷபம் பயிற்சியாக்கி போகிறார். ஆக இந்த மே மாத பலன்களை நாங்கள் முற்பகுதி பிற்பகுதி அப்படின்ற மாதிரி பலன்கள் சொல்லுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த மாதம் முழுசும் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்கள் சுயஸ்தானத்துலேயே கேது. இவ்வளோ நாள் வரைக்கும் சிம்மத்துக்கு எப்படி தோணும், ஒரு கூட்டத்துக்கே தலைவனாக இருக்கணும்னு தோணும். நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகணும், நிறைய இடத்துக்கு போகணும், 4 பேர் பார்த்திங்கன்னா கூடுற இடத்துக்கு போகணும். அங்கே போய் நம்ம கெத்தாக இருக்கணும், கெத்தாக நம்ம யார் அப்படின்றது நம்மளோட யூனிக்னஸை காமிக்கணும், இப்படியெல்லாம் தோணும். ஆனால் இந்த காலகட்டம் ஐயா சாமி எனக்கு யார் கூடயும் பழக பிடிக்கலப்பா. தனிமை பார்த்திங்கன்னா கொடுமையாக இருந்துச்சு ஒரு காலகட்டம். ஆனால் இந்த காலகட்டம் தனிமை தான் எனக்கு இனிமையாக இருக்குது. நான் தனியாக இருக்கும்போது நான் ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு பார்த்திங்கன்னா தியானம் பண்ணணும்னு தோணுது, இறை வழிபாடு பண்ணணும்னு தோணுது, ஜீவ சமாதி போய் வழிபாடு பண்ணணும்னு தோணுது. ஒரு இனம் புரியாத குழப்பம் இதுவும் தோணுது. இப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. இனம் புரியாத குழப்பத்தை ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, கேது ஜென்ம கேதுவாக இருந்து நம்மளுக்கு ஒரு இனம் புரியாத குழப்பத்தை கொடுக்குறாரு. அதை ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது நல்லது. 7ஆம் பாவம் கலத்திர ஸ்தானத்தில் ராகு. இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் மனைவி நான் சொல்கிறத அப்படியே கேட்டுப்பாங்க. இப்போ சிம்மராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா, பெண்களாக இருக்கீங்கன்னா எங்கள் கணவர் நான் சொல்கிற பேச்சை அப்படியே கேட்டுப்பார். ஆனால் இப்போ காலகட்டம் எங்கள் மனைவி வழி திடீர் தனப்பிராப்தி இருக்கும். என்னோடய லைஃப் பார்ட்னர் மூலிமா எனக்கு காசு பணம் வசதி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தனப்பிராப்தி ஒரு ஆதாயம் அப்படின்றது வரும். நல்லது வரும், கரெக்டு. ஆனால் அட் த சேம் டைம் அவங்க காசு கொடுத்து இவ்வளோ நாள் சம்பாதிக்காதவங்க சம்பாதிச்சு ஆரம்பித்த பின்னாடி பேச்சு வேறு லெவலாக மாறிடுச்சுங்க. நீ எதுக்குமே ஒரு 3 மாதம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 2 மாதமாக சம்பாதிக்கிறாங்க. புள்ள பல்சர் கேட்டுச்சு, பல்சருக்கு பார்த்திங்கன்னா ஒரு டியூவில் வாங்கி கொடுத்துட்டாங்க, இஎம்ஐ போட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. நீ இவ்வளோ நாளாக சம்பாதிக்கிற, என் குழந்தை எவ்வளோ நாளாக வண்டி கேட்டுச்சு, ஒரு சைக்கிள் வாங்கி உன்னால் குடிக்க முடிச்சிச்சா, ஏதாவது கொடுக்க முடிஞ்சிச்சா? இல்லை. இப்போ நான் பாரு வேலைக்கு போக ஆரம்பித்து கொஞ்சம் காலகட்டத்தில் என் குழந்தைக்கு பல்சர் வாங்கி கொடுத்துட்டேன். நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே லாக்கி இல்லை, இப்படின்ற மாதிரி அவங்களோட பிஹேவியர் இருக்கும், பேச்சு இருக்கும், ஆட்டிடியூட் இருக்கும். என்ன பண்ண முடியும்? நம்ம ரொம்ப சிம்பிள், அமைதியாக போகணும். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்னா பிஸ்னஸும் இதே மாதிரி ஆட்டிடியூட் தான் காமிப்பார். அமைதியாக இருக்கிறது நல்லது. 8ல் சனி, அஷ்டமத்து சனிமா, அஷ்டமத்து சனி அப்படின்னும் போது நம்ம பாருங்கள் 5 விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணுமா. கையிருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னாலும் சனி பகவான் பிடுங்க பார்ப்பாருமா. நம்ம கொடுக்கவே கூடாது. ரொம்ப நெருக்கமான உறவு, மாட்டேன்னு சொல்ல முடியாத உறவு, ஒரு காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தவங்க நம்மளை கடன் கேட்பாங்க. இப்போ கொடுத்துட்ற, 1 மணி நேரத்தில் கொடுத்துரு, 2 மணி நேரத்தில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வரவே வராதுமா, கொடுத்துட்டா 2 வருஷம் 2.5 வருஷம் வராது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கடன் அன்பே முறிக்கும் அப்படின்ற தாரக மந்திரத்தை மனசில் வச்சுக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்குறதும் வேண்டாம், கடன் வாங்குறதும் வேண்டாம். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அதுவாக ஓயும். வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனைகள் அதுவாக மாறும். கவலைப்பட வேண்டாம். அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒரு வேலையாக இருக்கணும். நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்கிறோம், அமைதியாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப காஷியஸாக இருக்கணுமா. 8ல் செவ்வாய், வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக செக்கப் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக மருத்துவம் அப்படின்றது செஞ்சுக்கோங்க. குட்டி குட்டி ஆக்சிடென்ட்ஸ் நடந்து எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆக நைட் டைம் ட்ராவல் அப்படின்றது வேண்டாமா. 2 வீலர் ஓட்டும்போது நிதானமாக ஓட்டுங்க. மற்றபடி பெருசாக எதுவும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருங்கம்மா, போதுமானது. 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும். உச்ச சூரியனோட புதன், புத்த ஆதித்ய யோகம் பாக்கியஸ்தானத்தில். உங்களோட அதீத புத்திசாலித்தனம் அப்படின்றது மேம்படும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடாக சீட் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். புரியுதுங்களா? அப்பானோட கௌரவம் மரியாதை அப்படின்றது உயரும். அப்பாக்கும் உங்களுக்குமான நல்ல உறவு அப்படின்றது இருக்கும். இது எல்லாமே ப்ளஸ்.
10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கா. தொழில் கண்டிப்பாக சுயதொழில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா தொழிலில் ஒரு விரிவுபடுத்துறது, வேலை செய்கிற இடம், அதாவது நான் வந்து சுயதொழில் வச்சு நடத்துகிறேன், ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கேன். சூப்பர் மார்க்கெட் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். இப்போ நிறைய வந்து விஐபி கிளைண்ட்ஸ்லாம் வராங்க. அதனால சூப்பர் மார்க்கெட்டை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக மாற்றுறேன், ஃபர்னிஷ் பண்ணுறேன், இன்டீரியர் டெக்கோர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம தொழில் செய்கிற இடத்த நம்ம கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஏற்படுத்துவோம், பிரம்மாண்டமாக மாற்றுவோம். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் போயிட்டு வேலை செய்கிறதுக்கான பிராப்தம், வேலை செய்கிற இடத்துல பெண்களோட சப்போர்ட் பரிபூர்ணமாக கிடைக்கும். எல்லாமே ப்ளஸ். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் குரு. லாபஸ்தானத்தில் குரு என்ன பண்ணுவார், என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் கண்டிப்பாக ஒரு இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் அப்படின்றது கொடுத்துருவார். சுயதொழில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டும் சின்சியராக ஹார்ட் ஒர்க் அப்படின்றது பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல லாபம் அப்படின்றது குரு கொடுப்பார். புரியுதுங்களா? சரி, இப்போ பிற்பகுதியில் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் பாவத்தில் போவார். 9ல் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய். பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் வீடு, வாசல், சொத்து, பத்து, நில, புலம் இதெல்லாம் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான பிராப்தம். புரியுதுங்களா? ப்ளஸ்ஸு தான். அதே மாதிரி பாருங்கள், அப்பானோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் வாக்குவாதம், பிரச்சனை வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சரி, அதுக்கடுத்து 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும். ரொம்ப புத்திசாலித்தனமாக புது புது விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி புது யுக்திகளை கையாண்டு புத்திசாலித்தனமாக தொழில் பண்ணி தொழிலில் மேன்மை அப்படின்றது அந்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. அதாவது நம்பர் 10ல் இருந்த தொழிலை ஏறக்குறைய நம்பர் 4, நம்பர் 3 அந்த இடத்துக்கு கொண்டு போவீங்க. கண்டிப்பாக தொழிலில் மேன்மை, முன்னேற்றம் வரும். அதனால் பெருத்த லாபம் அப்படின்றது வரும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் என்ன பண்ணுவான், உபஜயஸ்தானத்தில் சுக்கிரன். உபஜயஸ்தானத்தில் சுக்கிரன் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவோம். எப்படி, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், பெருசாக எனக்கு வந்து கிளைண்ட்ஸ்லாம் வரவே இல்லை. இந்த காலகட்டம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஃபாரின் கிளைண்ட்ஸ்லாம் வராங்க. நான் ஃபாரினில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான பிராப்தம், அங்கே போயிட்டு நான் தொழில் தொடங்கிறதுக்கான பிராப்தம், அங்கே போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம். ஏதோ ஒரு விதத்தில் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க பெண்கள் இந்த வந்து நான் ஃபாரின் போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இப்படி ஏதோ ஒரு பெண்கள்னால ஆதாயம் அப்படின்றது வரும். அதே மாதிரி நல்ல லாபம், வெளிநாட்டு கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம் அதுவும் வரும். புரியுதுங்களா? ஆக உங்களுக்கு வந்து சிம்ம ராசி அன்பர்கள் கவனம் எதில் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கேன். எந்தெந்த விஷயம் பாசிட்டிவாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, பரிகாரம் என்னம்மா செய்யறது அப்படின்னா, நீங்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க அப்படின்றதுனால சனிக்கு அப்படின்னு உரிய பரிகாரம் கண்டிப்பாக நம்ம செய்யணுமா. சனிக்கு பரிகாரம் அப்படின்னும்போது அறந்தாங்கி பக்கத்தில் எட்டியத்தளி, அந்த எட்டியத்தளியில் அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது, ஈசனை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. இல்லை இந்த சென்னை சுற்றி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கவங்க அப்படின்னா இங்கே பொழிச்சலூரில் வந்து பார்த்திங்கன்னா அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது. பொழிச்சலூரில் இருக்கக்கூடிய அகஸ்தீஸ்வரனை போய் வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, சனி பகவானை கருங்குவளை மலர், நீலோத்பவ மலர் மாலை இதெல்லாம் அங்கேயே விற்பாங்க. இது ரெண்டுத்தில் எது கிடைக்குதோ வாங்கி போட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வர்றது அற்புதமான பலன்களை கொடுக்குமா. ஆக இந்த மே மாதம் நான் சொன்ன விஷயங்களை பர்ஃபெக்டாக நீங்கள் செய்கிறீங்க, இறை வழிபாடும் செய்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.